வணக்கங்க. வாழ்க வளமுடன். ரிஷுவ லக்கணம் ரிஷுவ ராசி. லக்கணாதிபதி சொல்லக்கூடாது சுக்கிர பகவான். 6 குடையவன் சுக்கிரன், லக்கணாதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சம். இவங்களும் பாருங்கள், வெளிநாடு ஃபாரின் போகிற எண்ணங்கள் தான் இருக்கும். வெளிநாட்டில் போக மாட்டாங்க, இதையே சொல்லிகிட்டே இருப்பாங்க. வெளிநாடு போயிட்டு அது அவ்வளோ சம்பாரிச்சிக்கலாம், இவ்வளோ சம்பாரிச்சிக்கலாம். என் பக்கத்து வீட்டுக்காரர் போயிட்டார், என் ஃப்ரெண்டு படிச்சுக்கிட்டு இருந்தார், அவர் வெளிநாடு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரிஷுவ லக்கணம்னா நிலராசி, அதனுடைய சிம்பிள் வந்து காலை வீடு. உள்ளூர்லேயே லோக்கல்லே பிழைக்கணும்னா பிழைச்சிட்டு இருப்பாங்க. எண்ணங்கள் மனநிலையாக இருக்கும். வெளிநாடு போகலாம், ஃபாரின் போகணும், சம்பாதிக்கணுங்கிற எண்ணம்லாம் வரும். ஆனால் வெளிநாடு ஃபாரின் போக முடியாது. ஏன்னா உள்ளூர்லேயே லோக்கல்லே. ஏன்னா நிலராசி அது. சிரராசிங்கும் போது அவங்க லோக்கலில் தான் இருப்பாங்க. இப்போ சரம் சிரம் உபயம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. சரம்ங்கிறது மேஷம், ரொம்ப ஸ்பீடானவங்க, எதுலேயுமே வெற்றி அடையணுங்கிற ஒரு எண்ணத்துலேயே நோக்கத்தில் போவாங்க. ஆனால் தோல்வி அடைஞ்சாலும் மறுபடியும் வீழ்ச்சி எடுப்பாங்க. சிரராசி அப்படி காணல, அவங்க உண்டு வேலை உண்டு. லோக்கல்லே சொந்த ஊரில் பூர்வத்தில் ஒரு வீட்டை கட்டிட்டு, ஒரு மல்லிகை கடையை வச்சுட்டு, ஒரு தொழில் பண்ணிவிட்டு, பிஸ்னஸ் பண்ணிவிட்டு, உள்ளூரில் வார்டு நம்பராக கவுன்சிலர் இந்த மாதிரிலாம் வந்து சீட்டு கட்டிக்கிட்டு லோக்கல்லே சேஷன் சம்மந்தப்பட்டதே அலைவாங்க. நல்ல கௌரவமாக இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் உங்கள் ரிஷுவ லக்கணத்துக்கு 3 குடைய சந்திரன் வந்து உச்சம் பெறாருல. லக்னாதிபதியும் பெண் கிரகம், உச்சம் பெறவரும் பெண் கிரகனால அந்த வார்டு நம்பரு இந்த லோக்கலில் அவங்க லேடி சப்போர்ட் அவங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். அதை வச்சு அவங்க கண்டிப்பாக செய்ப்பாங்க. அப்போ 2ஆம் இடம் சொல்லக்கூடாது. அந்த ரிஷுவ லக்கணத்துக்கு 2ஆம் இடம் தனம், குடும்பம், ஆரம்ப கல்வி, வருமானம் சம்மந்தப்பட்டது. அவர் 2 குடையவனா 5 குடையவன், 2 குடையவன் 5ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெறார் புதன் பகவான். அப்போ 2ஆம் இடங்கிறது கல்வி சம்மந்தப்பட்டது. பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் 3 கோர்ஸ் முடிப்பாங்க, 3 கோர்ஸ் 4 கோர்ஸ் முடிப்பாங்க. ஆனால் வேலைக்கு போக மாட்டாங்க. சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சம் அல்லவா. நல்ல அவங்க கணவரோ அவங்க அம்மா அப்பாவோ நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க, படிக்க வச்சுருப்பாங்க. பிள்ளை வந்து நல்ல இடத்துல கொடுக்கணும், வேலைக்கு போகாமல் பார்த்துக்கணும், அப்படி தான் ஐடியா பண்ணுவாங்க. அவங்களும் வேலைக்கு அனுப்பிச்சிட மாட்டாங்க, கணவரும் அனுப்பக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனில் அவங்க பேசுவாங்க. உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட என்ன நாங்கள் பண்ணுறோம் இப்படின்னு பேசுவாங்க. இதுதான் வந்து ரிஷுவ லக்கண அதிபதி. 2 குடையும் புதன் நல்ல கல்வி சிறந்து விளங்குவாங்க. 5ஆம் இடத்துல அந்த புதன் உச்சம் பெறாரு, ஆட்சி பெறாரு, கல்வியெலாம் நல்லாயிருக்கும். சம்பளம்னா 6ஆம் இடங்கிறது வந்து சம்பளம். 6 குடைய வந்து சுக்கிரனே வர்றார், லக்னாதிபதி சுக்கிரனே வர்றார். அவர் போய் 11ஆம் இடத்துல உச்சம். அவங்க அம்மா அப்பாவும் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, அவரை அந்த பொண்ணை கட்டிட்டு போகிறவங்களும் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. இதுதாங்க சாதகம். எப்படி பாருங்கள், சாதகம் வந்து தெளிவாக வருதுங்களா? இதெல்லாம் வந்து மெயினாக வந்து அவங்க லக்கணம், அவங்க ராசியை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சு பார்த்து என்ன திசை புத்தி ஓடுது, நான் செய்ப்போமா செய்க்க மாட்டோமா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கணக்கெடுக்கலாம், எடுத்து செய்யலாம். அதே அந்த 2 குடையவனும் 5 குடையும் புதன் கன்னியில் உச்சம் பெறார். அதே நேரத்துக்கு வந்து 12 குடையும் சொல்லக்கூடாது செவ்வாய். பாருங்களேன், செவ்வாய் 3ஆம் இடத்துல நீச்சம். என்னங்க இதே அது அந்த ரிஷம் 7, 8, 9, அதாவது இது பாருங்கள், இதெல்லாம் வந்து கணக்கெடுத்திங்கன்னா அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்கும். 11 குடைய சொல்லக்கூடாது ரிஷுவத்துக்கு 11 குடையும் குரு. என்னங்க 8 குடையவனும் குரு. 11க்கு 8 குடையும் குரு எங்கே 3ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறார். ரெட்டிப்பு பணம், வருமானம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, வருமானத்தில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும், வாழ்க்கையில் செய்ப்பாங்க. சுக்கரன் விடுனால அந்த சுகர் வராமல் நீங்கள் பார்த்துங்க. ஆமாம், சுகர் மெயினாக வரும்னா அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். தலை சுத்தல் அந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கும். ஏன்னா 6 குடையவனும் சுக்கரனா, அதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பது நல்லது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன்.